வீடியோனுடைய கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது நான் போட்டுட்டு வர இந்த 6வது சீசனில் ஒரு பார்ட்லேயுமே ஒரு 5 முக்கியமான ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற பைரவ தலங்களை பற்றி கூற இருக்கின்றேன். அதை வீடியோவின் கடைசியில் நான் அந்த 5 ஊர்களை பற்றி கூறுகின்றேன். ஆகையால் வீடியோவின் கடைசி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் வந்து சீசன் 6ன்னு சொல்லிட்டு பைரவரை பற்றி ஒரு தகவல்கள், சில முக்கிய தகவல்கள் அதை நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை கும்புறது, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி பூஜை, 8 வெள்ளி பூஜை, இதெல்லாம் வந்து காமனாக நிறைய தெரிஞ்சது தான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே நான் பல சீசனில் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நிறைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட இன்னும் நிறைய பிரசித்திக்கு வராத விஷயங்களை தான் சொல்ல போகின்றேன். இப்பொழுது வந்து இந்த பைரவ பெருமான் வந்து ராகு கேது எனப்படும் அந்த பாம்புகளை பூணூலாக தரித்தும் சந்திரனை சிரசில் வைத்தும் சூலம் மழு பாசம் தண்டம் ஏந்தி காட்சி தருபவராக இருக்கின்றார். இவருடைய அந்த உடல்லேயே இந்த 12 ராசிகளும் இருக்கின்றது என்று சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றன. காலமே உருவான பைரவரின் திருவுருவத்தில் 12 ராசிகளும் அடக்கமாக இருக்கின்றது. அதாவது மேஷ ராசி தலையிலும், அதை தலையிலிருந்து காலில் முடிஞ்சிடும் உங்களுக்கு, மேஷ ராசி தலையிலும், ரிஷப ராசி வாயிலும், மிதுன ராசி கைகளிலும், மார்பில் கடகமும், சிம்ம ராசி வயிற்றிலும், இடையில் கன்னியும், துலாம் ராசி புட்டத்திலும், லிங்கத்தின் அந்த லிங்கத்தில் விருச்சிகமும், அதை லிங்கம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி தொடையிலும், முழந்தாளில் மகரமும், காலின் கீழே கும்பமும், அடித்தளத்தில் மீன ராசியும் உள்ளதாக உங்களுக்கு சாஸ்திர ஜோதிட எல்லா ரொம்ப பிரதானமான இதுவங்கள்லாம் சொல்லப்படுகின்றது, வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது இல்லாமல் இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கும்புறதுனால வந்து ஒரு பில்லி சூன்யம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள், தீய சக்திகள், உங்களை சுற்றி இருக்கிற தீய சக்திகள், கிரகதோஷங்கள், அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையை வந்து அதுலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. செவ்வாய்க்கிழமைனா நீங்கள் மிளகு தீபம் ஏற்றணுமா, அதுங்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நான் போட்ட அந்த பூஜை முறைகள் அதில் இருக்குது. ஆக மொத்தத்தில் அந்த செவ்வாய்க்கிழமைன்றது இப்படிப்பட்ட, அது எந்த தீபமாக இருந்தாலும், அது எந்த ஸ்லோகமாக இருந்தாலும், அதனுடைய என்ன பிரதிபலன் என்னென்னா உங்களுக்கு இருக்கிற தீய சக்திகள் போகிறது, கடன் தொல்லைக்கு கூட முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமைகள் வணங்கப்படுகின்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து இதே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து சொல்கிற எல்லா விதமான பூஜைகளுமே வந்து உங்களுடைய செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய, அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நல்ல பண பலம் பண வளம் கொடுக்கக்கூடிய, உங்களை பணக்காரர் ஆக்குகின்ற விஷயங்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை சொல்லப்படுகின்ற, அதாவது தேய்பிரை அஷ்டமியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ணணும். அதாவது பணம் வரத்துக்கான விஷயங்கள். இதே ஒரு தேய்பிரை அஷ்டமியே வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வந்துடுச்சானா அன்றைக்கி நீங்கள் பண்ணுற பூஜைகள்லாம் வந்து உங்களுக்கு தீய சக்தி விலகிறதுக்கும் கடன் தொல்லை தீரத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும். பணம் வரத்துக்கு உங்கள் மகாலட்சுமி கடாட்சம் வந்து உங்கள் வீட்டில் நிறையணும்னா வெள்ளிக்கிழமை பண்ணணும். அது தேய்பிரை அஷ்டமி தான் வரணுன்றது இல்லை. இந்த 8 வெள்ளிக்கிழமை பண்ணுறது, 18 வெள்ளிக்கிழமை பண்ணுற பூஜை, இது எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே செய்யப்படுகின்ற அந்த பூஜைகள் எல்லாமே பைரவரை நோக்கி செய்யப்படுகின்ற பண வளத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய வந்து ரகசியமாக பல காலமாக இது இருந்ததோ தவிர இது பிரசித்தி பெற்றில்லை. முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, கோயிலில் இருக்கிறவங்க பூசாரிகள் எல்லாம் வைணவர்ஸ். உங்களுக்கு கோயிலில் இருக்கிற பூசாரிகள்லாம் மொத்த பேருமே நிறைய வைணவ ஐயருங்க தான் நம்ம பார்க்குறோம் நிறைய. அவங்களுக்கு வந்து சிவனை விட சிவன் கோயிலே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த சிவனுடைய அம்சமான இந்த பைரவர் வந்து ஒரு காவல் தெய்வமாக இருந்தார். முக்கியமாக என்ன விஷயம்னா, இந்த ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, இந்த மாதிரி நான்வெஜ்ஜு இந்த மாதிரி சிவன்றதுக்கு நிறைய வந்து நான்வெஜ்ஜுகள் வந்து படைக்கப்பட்டு சில இடத்துல பண்ணப்பட்டதுனால இவங்க வந்து அந்த பூஜை பண்ணுற இவங்கெல்லாம் வைணவர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப காட்டிக்கலையா இல்லை ரகசியமாக வச்சுட்டு இருந்தாங்களான்னு தெரில. ஏன்னா அந்த மூலவருக்கு பண்ணுற இது பைரவருக்கு இப்போ தான் பிரசித்தி பெற்று எல்லாரும் ஜனங்கள்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுவாங்கன்னு கூப்பிட்றது, பூஜை பண்ணுவாங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த இவங்ககிட்டலாம் போய் ஜோசியர்கிட்டவோ இல்லை ஆன்மீகவாதிகள்கிட்ட போயிட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த அர்ச்சனை பண்ணுங்கன்னு அவர்கிட்ட பைரவர்கிட்ட கூப்பிட்றது, தட்சணை வைக்கிறது, இது பண்ணுறதுனால இப்போ அதுக்குன்னே வந்து அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நாளாக வந்து நல்லா இது பண்ணி இவ்வளோ காசு கட்டுங்க ஸ்பெஷல் அபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷமாக தான் அது கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பைரவ சன்னதியிலுமே தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கும்.
அபிஷேகத்துக்கு பணம் கட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதே ஒரு 5 வருஷம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அப்படியெல்லாம் ஒரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கூட பைரவர் ஆண்டு வந்து ஒரு கியூ நின்றுட்டோ இல்லை பண்ணுறதில்ல. இந்த நிறைய இந்த மீடியாஸ் வந்து நம்மளுக்கு வளர்ந்ததுனால ஆன்மீகமும் நல்லா வளர்ந்து இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் அதை சொல்கிறதுனால எல்லாத்தையும் உள்ளே இருந்து கிளறி எல்லாத்தையும் வந்து எல்லா விஷயங்களும் ஆன்மீகம்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டாலே அது டீப்பாக போய் எல்லாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஜனங்களுக்கும் இப்போ வந்து தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா ஜோதிடர்கள்கிட்டயோ இல்லை வேதங்கள் படிக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் மூலமாக இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த கோயிலில் இதை பண்ணுறாங்க. உனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ இந்த மாதிரி விளக்கு தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி கோதுமையில் விளக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால அதுக்காக நம்ம தட்சணை வைக்கிறோம். அதனால் கூப்பிட்டா அந்த ஐயருங்க வந்து அது பண்ணிடுறாங்க. சரி நம்மளே ஒரு நல்ல ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி அபிஷேகம் சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாகவே இப்போ கொண்டு வந்துட்டாங்க எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பைரவர் வந்து பல விஷயங்கள் விளக்கமாக ஒரு நிறைய வைடாக போயிட்டே இருக்குது. அதாவது உங்களுக்கு ஜுரம் வந்தால் அதுக்கு ஒரு பைரவர், அந்த மாதிரி ஒரு வியாதிக்குமே ஒரு பைரவர்லாம் இருந்திருக்காங்க உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு ஊரில் இருக்குது. உள்ள தேடி பார்த்தா நிறைய ஊருங்க போட்டிருக்கு அட்ரஸ் எல்லாம். அந்த மாதிரி வந்து அதையும் நான் போடுறேன். ஒவ்வொரு முறை நான் உங்களுக்கு போடும்போது ஏதாவது ஒரு 5 பிரசித்தி பெற்ற இந்த போடுற இந்த சீசன் 6ல் நான் ஒவ்வொரு பாட்டில் போடு வரும்போதும் இந்த மாதிரி முக்கியமான இந்த உடம்பினுடைய பாகங்கள் இதில் 12 ராசின்னு சொன்ன மாதிரி இதில் வந்து ஏதாவது ஒரு 5 ஊர்கள் ஒவ்வொரு பார்ட்லேயுமே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு 5 ஊர்களினுடைய பிரசித்தி பெற்ற அந்த பைரவரை பற்றி நான் சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது நிறைய ஒரு பாடல்கள் பெற்ற தலங்களில் பன்ருட்டின்னு சொல்லிட்டு பன்ருட்டி பக்கத்தில் திருவதிகைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இதில் வீரதானேஸ்வரம்ன்றது தான் அது. அங்கே வந்து ஒரு பைரவர் இருக்கின்றார். அந்த இதில் வந்து ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு பைரவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பைரவர் வணங்கும்பொழுது எதிர்மறை எண்ணங்கள் விலகுதோடு இல்லாமல் இந்த பர்டிகுலர் நோய்ங்க நீங்கதாகவும் இருக்கின்றது. அந்த மாதிரி நிறைய பைரவரை பற்றி வித்தியாசமான பல விஷயங்கள் வந்து அப்படியே கொட்டி கிடக்கின்றன. இப்பொழுது தான் அது எல்லாமே பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. அதே மாதிரி பைரவர் முன்னாடி வந்து தேங்காய் எண்ணெயில் அந்த தேங்காவை உடைச்சிட்டு அந்த இதில் வந்து 3 கண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூடியில் வந்து உங்களுக்கு பஞ்சதீபம் இப்போல்லாம் வந்து பஞ்சதீபம் கலந்து ஏற்றினாவே தப்பு, எதிர்மறை சக்தி உண்டாகுன்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டில் ஏற்றக்கூடாது, ஆனால் கோயிலில் ஏற்றலாம். ஏற்றும்போது வந்து பெரிய உங்களுக்கு சனி தோஷத்தால் சனின்றது அந்த அஷ்டம சனி, 7 சனி தசை என்னெல்லாம் சனியினால் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி உங்களுக்கு அந்த 5 எண்ணெய் தீபன்றதே வந்து நம்ம கோயிலில் தான் ஏற்றணும். அதுவும் அந்த தேங்காயில் ஊற்றுற எண்ணெயை மட்டும் அந்த எல்லா எண்ணெயும் கலந்து ஊற்றுறது பண்ணணும். மற்றபடி இந்த கலந்து பண்ணுறத வீட்டில் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஒன்றோடு ஒன்று கலந்து நம்ம வீட்டில் ஏற்றுற பஞ்சதீபம் வந்து தனித்தனி அகல் விளக்கு போட்டு அதில் வந்து தனித்தனியாக ஊற்றிட்டு ஏற்றணும். ஒரு திரியிலேருந்து கூட இன்னொரு திரி ஏற்றக்கூடாது வீட்டில் ஏற்றும் போது. அந்த தேங்காயில் ஊற்றுறதுக்கு மட்டும்தான் அது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது பரவாயில்ல. இதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஜுரத்துக்காக சொன்ன மாதிரியே சொர்ணாதர்ஷ்ண பைரவர்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அப்படியே பணத்தை அள்ளி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் கூட அந்த கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கன்னா அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம், அதாவது திரிப்புலிவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் வந்து ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி வந்து சிங்க வாகனத்தில் இருக்கின்றாரு. அந்த சிங்க வாகனத்துலேயும் இருப்பார், புலி வாகனத்துலேயும் இருப்பார். அந்த இடத்துல தான் அந்த சொர்ணாதர்ஷ்ண பைரவர் இருக்கிறாரு. அங்கே தான் வந்து ரஜினிகாந்தும் போய் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வைஷ்ணவ தலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வைஷ்ணவங்க எல்லாமே வந்து லக்ஷ்மியையும் பெருமாளையும் வணங்கினா வந்து உங்களுக்கு நல்ல காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைவத்தில் வந்து சொர்ணாதர்ஷ்ண பைரவர் வந்து நல்ல ஒரு செல்வத்துக்கு அதிபதியாக பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம நிறைய அந்த சொர்ண பைரவனுடைய இதிலெல்லாம் பார்த்தா அப்படியே பணத்தை எப்படி லக்ஷ்மி கையிலேருந்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி கொட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த நிறைய வந்து இந்த குபேர படத்துலேயே ஒரு சைடில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன இடத்துலலாம் வந்து ஒரு இடத்துல சொர்ணாதர்ஷ்ண பைரவர் வந்து அப்படியே ஒரு கையிலேருந்து காசு எப்படி லக்ஷ்மிக்கு கொட்டுதோ அந்த மாதிரி கொட்டுற மாதிரி இருக்கும். சைவத்தில் வந்து சொர்ணாதர்ஷ்ண பைரவர் தான் வந்து மகாலட்சுமி நம்மளுக்கு அப்படியே பணத்தை கொட்டி தர மாதிரி ஒரு விஷயத்தில். மெயினாக அந்த செட்டிநாட்டுக்காரர்கள் வந்து பெரிய பணக்காரர்கள் என்பதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் வாணிபத்தில் மிகுந்த சிறந்து விளங்கினார்கள். எப்போ ஒரு பல 10,000 வருடங்களுக்கு முன்னால் இருக்கின்ற
இந்த நீரூழி காலம், அந்த குமரி கண்டம் எல்லாம் சொல்லிட்டு நம்ம தமிழர்கள் தோன்றிய அந்த நாகரிக அமைப்புகள் தோன்றிய காலத்தில் இவர்கள் தான் முக்கியமாக இந்த செட்டிநாட்டுக்காரர்கள் வாணிபத்தில் வேறு பல நாடுகள் கூட கடல் வழியாக வாணிபம் செய்து மிகுந்த செல்வந்தர்களாக திகழ்ந்தார்கள். அவர்கள் ரொம்ப இந்த பைரவரை வழிபடுவாங்க. அதோடு இல்லாமல் இந்த காற்று கருப்பு இருக்கக்கூடாது, போட்டி பெறாமல் வயிற்றச்சல் இருக்கக்கூடாதுன்றது கழிக்கிறதுக்கும் அந்த பைரவர் தான் அவங்க வணங்கினாங்க. அந்த செல்வ வளம் பெருகுவதற்கு செல்வ வளம்ன்றது அவங்க மெயினாக அந்த வணிபத்தை பெருகிறது. அது கடல் வழி வணிபம் எப்போது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழில் தோன்றிய ரொம்ப பழமையான இவங்க அந்த செட்டிநாட்டுக்காரர்கள் மிகுந்த செல்வ வளம் மிக்கவர்கள், வணிபத்தின் மூலமாக செல்வத்தை பெருக்கி கொண்டவர்கள். அவங்களும் இந்த சொர்ணாதர்ஷன பைரவர் தான் செல்வத்துக்காக வணங்குற ஒரு வழிமுறையாக இருந்தது. அதோடு உங்களுக்கு இந்த பைரவர்னாலே பெரிய அம்மன் கோயிலுங்களில், பச்சைம்மன் கோயிலில் முனீஸ்வரன் என்ற ரூபத்தில் இந்த பைரவர் இருக்கார். இந்த எல்லைக்காளி, முனீஸ்வரன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறது எல்லாமே ஒரு காவல் தெய்வம் மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு கொடூரமாக நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லும் இந்திய பெருசு கையில் கத்தி மழு அப்படின்னு சூலம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உங்களை காத்துக்கிறேன், உங்களை எதிர்த்து எந்த ஒரு தீய சக்தியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உயரமாக ஒரு பல்லெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு ஒரு அம்மன் கோயிலுங்களில் எல்லா இடத்துலையும் நான் உன்னை காத்து வச்சுடுவேன், ஜனங்களெல்லாம் உங்களை நான் காத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரினுடைய எல்லையிலையோ இல்லை அம்மன் கோயிலினுடைய எல்லையிலையோ அப்படி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இந்த தோற்றத்தையோடு இருக்கும். உங்களுக்கு அகோர ஒரு தோற்றத்தோட மிகுந்த உனக்கு நான் காவலாக இருப்பேன், உன்னுடைய எதிரிகளுக்கு நான் இந்த அகோரத்தை காட்டுகின்றேன், இப்படி இவ்வளவு பலசாலி நான் என்று காட்டுவதற்காக அந்த உருவத்தில் இருக்கும். பொதுவாக முனீஸ்வரனாக இருக்கட்டும் அல்லது இந்த வீரபத்திரராக இருக்கட்டும், நிறைய அம்மன் கோயில்களில் வீரபத்திரர் இருப்பார். இது பச்சையம்மன் கோயிலில் இதே மாதிரி முனீஸ்வரன் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கோயில்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த இது எல்லாமே பைரவர் தான். எல்லாமே வித்தியாசமான பல வகையான பைரவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது எல்லாம் ஒரு சக்தி இருக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அதே ராகு கேது தோஷங்களை நீக்குவதாக இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு 5 முக்கியமான ஊரில் இருக்கிற ஒரு 5 ஊர் சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். திருவான்மியூர் என்ற ஊர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. திருவான்மியூரில் 7 பைரவர் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் இலுப்பைக்குடின்றது இங்கே தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயில். தட்சிணாமூர்த்திக்கு இருபுறமும் சிறிய பைரவர்கள் இருக்கிறாங்க. இங்கே தான் கொங்கண சித்தர் பேரருளால் ரசவாதம் நீங்கி ஸ்வர்ணகால பைரவர் மந்திரம் கூறி செம்பை தங்கமாக்கினார் என்று ஒரு குறிப்புகள் கூறுகின்றன இந்த இலுப்பைக்குடியில். அதுக்கப்புறம் அந்தியூர் என்ற ஊரில் ஈரோட்டிலிருந்து வடக்க ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் அந்தியூரில் செல்லீஸ்வரர் திருக்கோயிலில் வீரபைரவர் வீட்டிலிருந்து நல்ல பலன்களை உங்களுக்கு தருகின்றார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் உத்திரமேரூர் சாலையில் இந்த திருக்கோயிலில் ஈசான்ய திசையில் தான் பைரவர் இருக்கின்றார். சனி பகவானே பைரவரை வழிபட்டதாக இந்த இடத்தை கூறப்படுகின்றது. அதுக்கப்புறம் திருவையலூர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திருவிசநல்லூர்னு அதை சொல்கிறாங்க, திருவையலூர்னு சொல்கிறாங்க. அது கும்பகோணத்துக்கு கிழக்கே 4 மைல் தூரத்தில் இந்த திருக்கோயிலில் ஈசான்ய மூலையில் ஒரே வரிசையில் 4 பைரவர் இருக்கிறாங்க. இதுதான் இந்த திருவான்மியூர், இலுப்பைக்குடி, அந்தியூர், காஞ்சிபுரம், திருவையலூர் இல்லைன்னா திருவிசநல்லூர்னு சொல்லிட்டு இந்த முறை நான் இந்த 5 ஊர்களை இந்த பதிவில் குறிப்பிடுகின்றேன். ஒவ்வொரு பதிவிலும் முக்கியமான சில விஷயங்களை கூறிவிட்டு அதில் ஒரு 5 ஊர்களில் எந்தெந்த ஒரு சக்தியோடு அவர் இருக்கிறார் என்பதையும் கூறி இந்த பதிவை இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.